இர்ஃபான் வியூஸ் வெர்சஸ் பிரியாணி மேன். இந்த 1 வீக்கா தமிழ் யூடியூப்ல போயிட்டு இருக்க the greatest controversy. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்க ஆரம்பிப்போம். நம்ம பிரியாணி மேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பணத்தின் பவர் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போடுறாரு. அந்த வீடியோ முழுக்க இர்ஃபான் வியூஸை பத்தி கான்ட்ரவர்சியலா பேசுறாரு. எங்கிருந்துனா ரோஸ் வாட்டர் ரெஸ்டாரண்ட் கான்ட்ரவர்சியில இருந்து இப்போ 1 இயருக்கு முன்னாடி பண்ண ரோட் ஆக்சிடென்ட் வரைக்கும் எல்லாத்தையும் பத்தி பேசுறாரு. அதுலயும் ஸ்பெசிபிக்கா இர்ஃபான் யூஸ் பண்ண ரோட் ஆக்சிடென்ட் பத்தி தான் பயங்கரமா பேசுறாரு. அந்த டோட்டலா 17 நிமிஷம் கான்ட்ரவர்சியலான வீடியோக்கு நம்ம இர்ஃபான் ப்ரோ ரிப்ளை டு க்ளோன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய செகண்ட் சேனல்ல ஒரு ரிப்ளை வீடியோ வந்து போடுறாரு. பிரியாணி மேன் என்ன பாயிண்ட் அவுட் பண்றாருன்னா, இர்ஃபான் ஹாஸ் நோ ஹியூமனிட்டி. நீ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்க, அந்த அம்மா ஸ்பாட்லயே இறந்திருக்காங்க. இஃப் யூ ஆர் ஹியூமன் பீயிங், இஃப் யூ ஹேவ் ஏ ஹியூமனிட்டி, நீ அந்த இடத்துலயே வெயிட் பண்ணிருக்கணும். ஒரு போலீஸோ ஒரு ஆம்புலன்ஸோ வர வரைக்கும் நீ அந்த இடத்துலயே வெயிட் பண்ணிருக்கணும். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு தான் நீ அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருக்கணும். நீ வந்து ஆக்சிடென்ட் பண்ணனையோ ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்ட அப்படின்னு வந்து கான்ட்ரவர்சியில சொல்றாரு. கொஞ்சம் பேசிக் ஹியூமனிட்டி வேண்டாம்? ஒரு ஆளை இடிச்சிட்டோம், இறங்கி அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்க மாட்டோமா? அதை பார்க்காம அவங்க பாட்டு வண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. போலீஸ் அப்புறமா வந்துட்டு அவங்க ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிருக்காங்க. இப்படி பிரியாணி மேன் பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு இர்ஃபான் நியூஸ் என்ன பண்றாருன்னா, டே தற்குறி மேன், நீ பாத்தியா நான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்த விட்டு போனேன்னு. நான் இருந்தேன், என்னோட வண்டி என்னோட கார் வந்து அந்த இடத்துல நின்னுச்சு. 23 நிமிஷம் நான் வந்து அந்த இடத்துல தான் நின்று அப்படின்னு வந்து ரிப்ளை டு க்ளோன் வீடியோல சொல்றாரு. இது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா வண்டியை நிறுத்திருக்கணும்ல, ஏன் நிறுத்தாம போனாங்க? யார் பார்த்தா? நீ பார்த்தியா? வண்டி நிறுத்தணும், மச்சான் நிறுத்தினாங்க. கூகுளில் வந்துட்டு டைம் லைன்னு ஒன்று இருக்குது. மேப்பில் நம்ம வந்து எங்கெங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து அந்த கூகுள் வந்து ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டே இருப்பா. அப்படி கரெக்டாக அன்னைக்கு டிரைவிங் 8:49க்கு நாகப்பட்டினம் ஹைவே மறைமலை நகரில் 8:49லேருந்து 9:12 வரைக்கும் வண்டி வந்து நின்றுருக்கு. அழுவான் உட்காந்து, டேய் நான் திருப்பியும் சொல்லிட்டேன், இதுக்கு எனக்கு ப்ரூஃப் இருக்கு. ஆனால் அந்த ப்ரூஃப் வந்து நீ சொல்கிற மாதிரி வாய்ஸ் அவட ப்ரூஃப் கிடையாது. வரைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபரா நான் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தேன். 23 நிமிஷம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஏன் இதை நம்ம ஒரு வீடியோவா மேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வந்துச்சு. ஒரு ஹெல்மெட் போடாம நம்ம வந்து மாட்டினாவே ஒரு 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நம்ம போலீஸ் அங்க நிக்க வச்சிருவாங்க. ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கேன், அந்த அம்மா ஸ்பாட்ல இறந்திருக்காங்க. பண்ணி இறந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், அந்த ஃபார்மாலிட்டிஸா முடிக்கிறதுக்கு உனக்கு ஜஸ்ட் 23 மினிட்ஸ் தான் ஆச்சா அப்படிங்கிற கொஸ்டின் தான் எனக்கு வந்து எழுந்துச்சு. இர்ஃபான் நியூஸ் வந்து 23 நிமிஷம் நின்னா அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கான ப்ரூஃப்ல அவர் என்ன காமிக்கிறாருன்னா, ஓகே இதெல்லாம் ஆன் டைம் டேட்லாம் நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஸ்பீடு எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டேன். எவ்ரி திங் இஸ் பக்கா. நவ் வில் கம் டு திஸ் மேப். ஓகேவா, இந்த மேப்பில் தான் எனக்கு மேஜரான ஒரு டவுட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பாரு, 14 திருமுருகன் நகர் பொதிகை ஸ்ட்ரீட். இதை டைப் பண்ண விதத்தை நீ பார்த்தினாலே தெரியும், இது வந்து கூகுள் டைப் பண்ணலை. ஏன்னா கூகுள் எல்லா ஸ்ட்ரீட்டையும் வந்துட்டு கேபிட்டல் எஸ் போடும், கமா போடும். இந்த இன்கேஸ் திருமுருகன் நகர் இருந்துச்சு இந்த டீயை வந்து கேப்ஸில் போடும். ஓகேவா, இந்த மாதிரி கூகுளில் போய் ஒரு ப்ரூஃப் வந்து காமிக்கிறாரு. நம்ம பிரியாணி மேன் வந்து கரடி மாமா ரோஸ் அப்படின்னு சொல்லி 1 மணி நேரம் 33 நிமிஷம் ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோல இதுக்கான ரிப்ளை என்ன சொல்றாருன்னா, அந்த கூகுள் டைம் லைனை எடிட் பண்ண முடியும்னா வெண்ண அப்படின்னு வந்து சொல்றாரு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கறதான் கேள்வி. கூகுள் போய் சொல்லனாலும் யூ டீச் கூகுள் டு லை. ஓகேவா, நீ வந்து கூகுள் கிட்ட போய் சொல்லித்தரேன். ஓகே, அது எப்படின்னா, இந்த 3 பட்டனை ப்ரெஸ் பண்ணி எடிட் கொடுத்தீங்கன்னா அடையார் ஆனந்தபன் வந்துச்சா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 1041 இருக்கு இல்லையா, அதை வந்து எடிட் பண்ணி 10 இருக்கீங்களா, 41 மட்டும் 30 நீ மாற்றிட்டேன்னு வச்சுக்கோ, சேவ் மாறிடுச்சு. ஓகேவா, ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு வெறும் 23 நிமிஷம் தான் நீங்க வந்து அந்த ஸ்பாட்ல இருந்திருக்கீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ஹெல்மெட் போட்டாவே 1.5 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் நிக்க வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்னும் இர்ஃபானோட ஹிட் அண்ட் ரன் கான்ட்ரவர்சி எங்க ஸ்ட்ராங் ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் 1 வீக்கா அவர் வந்து எந்த ஒரு வீடியோமே தன்னோட சைட்ல இருந்து அவர் வந்து போடல. அந்த ஸ்பாட்ல உண்மையாலுமே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு பாயிண்ட்டுமே அவர் வந்து சொல்ல கிடையாது. ஸோ இதை பத்தி நான் தேடிட்டு இருக்கும்போது நியூஸ் சேனல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இர்ஃபான் வந்து அந்த ஸ்பாட்லயே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறம் 1 வீக் அப்புறம் இர்ஃபான் கிட்ட இருந்து ஒரு வீடியோ வருது. நானே, என்னோட சிஸ்டர், என்னோட மச்சான், என்னோட ஒய்ஃப் எல்லாருமே வந்து ஒரே கார்ல தான் டிராவல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா இந்த ரிப்ளை டு க்ளோன் அப்படிங்கிற வீடியோ, அதாவது இந்த 3 days பிஃபோர் போட்ட வீடியோல நாங்க வந்து 2 கார்ல போயிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. Officer said that Irfan's family was traveling in the car but refused to comment if Irfan himself was present inside. ஆனா இவனோட எக்ஸ்பிளேஷன் வீடியோ போட்டான் தெரியுமா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, 3rd June 2023 அப்போ தான் வந்துட்டு இந்த வீடியோ வந்து அவன் போட்டிருக்கான். எக்ஸ்பிளேஷன் வீடியோ, ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்ற எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்துட்டு அவன் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கான். பிகாஸ் வந்து யூடியூப்ல இப்போ தேடி பார்த்தா அந்த வீடியோ இல்லை. ஸோ யா, லெட்ஸ் கோ வித் திஸ் டைம். ஆக்சிடென்ட் ஆகி 7 நாள் கழிச்சு தான் இந்த வீடியோ அவன் போட்டிருக்கான். யூ வுட் ஹவ் அக்செப்டட் ஆஸ் இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட் இஃப் யூ ஹேட் கம் ஃபார்வர்ட் அண்ட் ஷேர் யுவர் தாட்ஸ் நெக்ஸ்ட் டே, பட் சோ லாங் டிட் யூ பிளான் ஃபார் சம்திங். இதுக்கப்புறம் கைஸ் நீங்க சொல்லுங்க, இந்த ஆக்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத. இர்ஃபான் போட்ட வீடியோக்கு நம்ம பிரியாணி மேன் வந்து 1.5 மணி நேரம் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஒரு லைவ் போட்டிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்ல போட்டு ஐ ஹாவ் நோ சப்போர்ட் இந்த யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபை விட்டு கிளம்பிட்டாரு.
Because Irfan Views has 4 million subscribers, but Biryani Man has just 300k subscribers. இதுக்காக நான் வந்து ஃபுல்லா பிரியாணி மேனுக்கு தான் சப்போர்ட், பிரியாணி மேன் சொல்றது ஃபுல்லாமே கரெக்ட், இர்ஃபான் நியூஸ் தான் ராங் அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல. பிரியாணி மேன் யாரு நம்மளுக்கு வந்து தெரியும், அவர் 2021ல என்ன பண்ணார் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும். பேசுறது இப்போ இந்த ஒரு மாசமா என்ன நடந்துட்டு இருக்குது அதை பத்தி மட்டும் தான். உண்மையாலுமே இந்த பிரச்சனை இங்க தான் ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ இந்த ஒரு மாசமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனது 2021 அர்ச்சனாக்காவோட பாத்ரூம் டூர்ல இருந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சோலோ கிரியேட்டர்ஸ் வெர்சஸ் கார்பரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஃபைட்டே வந்து யூடியூப்ல நடந்துச்சு. அப்பவே நம்ம பிரியாணி மேன் வாஸ் ட்ரோல்ட் அண்ட் கெட் நெகட்டிவ் நேம் ஃப்ரம் த சப்ஸ்கிரைபர்ஸ். பட் இப்போ அவர் பேசுற பாயிண்ட், இப்போ ஒரு கிரியேட் பண்ற கான்ட்ரவர்சி எல்லாமே வந்து ஒரு வேலிடான ஒரு பாயிண்டா வந்து இருக்கு. இதுக்கப்புறம் இர்ஃபான் யூஸ் பண்ண ஆக்சிடென்ட் உண்மையாலுமே ஒரு ஹிட் அண்ட் ரன் ஆக்சிடென்ட்டா இல்ல அவர் வந்து ஹியூமனிட்டி மூலியமா அங்க வந்து அவர் இருந்தாரா என்ன அப்படிங்கறத இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எதுக்கு இந்த ரீதி உனக்கெல்லாம் இந்த வேலை? ஆஃப்டர் ஆல் 300 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்க நீ ஒரு 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற செலிபிரிட்டியை பத்தி உனக்கே தெரிய போகுது. ஸ்டார்டிங்ல பிரியாணி மேனோட வீடியோ ஒரு 17 நிமிஷம், அதுக்கப்புறம் ரிப்ளே இர்ஃபான் வியோட வீடியோ ஒரு 30 நிமிஷம், அதுக்கப்புறம் பிரியாணி மேனோட வீடியோ ஒரு 1.5 மணி நேரம், அவரோட லைவ் ஒரு 2 மணி நேரம். இது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆக்சிடென்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது 2 days பிஃபோர்ல இருந்து இப்போ வரைக்கும் ஃபுல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிட்டு 2021ல இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது, அதுல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நான் ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்றேன். இவ்வளவு ரிசர்ச் நீ பண்ணியிருக்க அப்படிங்கறது எதுக்கு பாயிண்ட் அவுட் பண்ற அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒரு யூடியூபர் ஒரு 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்த ஒரு செலிபிரிட்டியை பத்தி நான் வந்து பேசும்போது ஒண்ணுமே தெரியாம எந்த ஒரு நாலேஜுமே இல்லாம நீ வந்து பேசிட்டு இருக்க அப்படின்னு யாரும் நம்மள சொல்லக்கூடாதுல்ல. ஸோ அதுங்காட்டி தான் நான் வந்து எவ்வளவு ரிசர்ச் எடுத்திருக்கேன் அப்படிங்கறத நான் வந்து இங்க பாயிண்ட் அவுட் பண்றேன். யாரு ஷவுட் அவுட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்ல, அவங்களோட பாயிண்ட்ஸ் வேலிடா இருக்கா இல்லையா அப்படிங்கறது முக்கியம். ஆமான்றது பதில் இல்ல அப்படின்னா இல்லன்றது தான் பதில். எல்லா வீடியோஸ்லயும் ஐபோனை மட்டுமே யூஸ் பண்ற, ஐபோனை மட்டுமே காட்டுற இர்பான் கிட்ட சடன்லி ஒரு ஆண்ட்ராய்டு போன் இருக்கு அப்படின்ட்டு